அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் செய்த தபமும் வினையும் அறுவடைக்கு வரும் நேரம், உங்களுக்கு பலனை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம். பிறக்கப் போகின்ற குரோதி வருடம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யப் போகிறது இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடக்கப்போது, சித்திரை 1 பிறக்கப்போகுது. ஸோ புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு குருவோடைய பயிற்சி நடைபெற போகுதுங்க. ஸோ எடுத்தவொடனே ஒரு சுபகிரகத்தினுடைய பயிற்சி ரொம்ப சிறப்பானது. குரு பயிற்சியோடு அந்த வருடம் முடிந்தது. ஏன்னா இந்த வருஷத்தில் குரு பயிற்சி தவிர வேறு எந்த பயிற்சியும் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ குருபவான் உங்களுடைய மீனத்திற்கு 2இல் இருக்கக்கூடியவர் அடுத்து 3ஆம் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு இடம் மாறுறார். ஓகேங்களா? சுபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் பிறந்திருக்கிறது. ஸோ பகைக்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரோதினா அதனுடைய அர்த்தம் அதுதான். ஸோ அதனால் பகை கெடுவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு, கடன் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா, நோய் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் பழைய பிரச்சனையை நீங்கள் முடிக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் ரிஷபத்துக்கு அடி எடுத்து வைக்கிறார். ஸோ மீனத்திற்கு 3ஆம் வீட்டில் ராசியாதிபதியும் மீனத்திற்கு 12ஆம் வீட்டில் நட்சத்திராதிபதியும் இருக்கிறார்கள். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது இந்த வருஷத்தில். ஸோ இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், ஒரு நிலத்தை விற்கணும், இந்த வீட்டை விற்கணும், இல்லை இந்த வீடு வாங்கணும் அப்படின்ற பழைய எடுத்த முயற்சிகளுக்கு, சொத்தின் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும். பல வருடமாக போராடி கொண்டிருந்த சொத்துக்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் பல வருஷமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபரு இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த மாற்றம் இப்பொழுது நிகழும். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ பல வருஷமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க, நீங்கள் அடுத்து சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் போயிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இதுவரை கற்றுக்கிட்ட தொழில் விஷயங்கள் இனி கை கொடுத்து நீங்கள் தனியாக தொழில் தொடங்குவதற்கு ஆயத்தமாவீர்கள். படிப்பு விஷயம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்து அரியர் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ படிப்பில் இருந்த பெண்டிங் பிரச்சனை இருக்காது, தடை இருக்காது, நீங்கிவிடும். படிப்பில் ஜெயம் உண்டு நிச்சயம். மேலும் உங்களுடைய ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறார். ஸோ அதனுடைய கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 7ல் கேதுபவான் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய உதவி கிடைப்பதில் தடை ஏற்படும். ஆனால் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கையில் பணப்புழக்கம் சற்றே அதிகமாகும். அதுக்கு வாய்ப்புண்டு. எதிர்த்த எதிரிகளும் உறவுகளும் துரோகிகளும் கொஞ்சம் தோய்வடைவாங்க, விலகி போவாங்க. ஸோ இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாடு ஏற்படும், ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஒரு நிம்மதி கிடைக்கும். மேலும் இந்த குருவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் உங்கள் நட்சத்திராதி சனிவன் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 12 கூடிய சனிவனுடைய பார்வையை விட்டு ராசிநாதன் விலகிட்டார். ஸோ இதனுடைய அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் இருக்குது. ஸோ உடலில் ஆரோக்கியம் ஏற்படும், அதில் கவலைப்பட தேவையில்லை. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் நகை வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. தொழில் விருத்தி யோகம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் கண்டிப்பாக நடக்கும். மேலும் புத்திர பாக்கியம் மற்றும் திருமண காரியங்கள் கைகூடும். திருமண வாழ்க்கையில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதை தவிர்ப்பதற்கு ராகுகால பூஜையை அட்டன் பண்ணுங்கள், துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் நீங்கள் பண்ணிங்க. ஸோ மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறனால திருநாகேஸ்வரம் போகிறது, திருப்பாம்புரம் போகிறது போன்ற விஷயங்கள் செய்யுங்க. ராகுகால பூஜை அட்டன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பாக புற்றோடு இருக்கக்கூடிய அம்மனை, ஏதாவது ஒரு அம்மனை, மாரியம்மன் அப்படின்னு சொல்லி புற்றோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு நன்மை பெற்று தரும். இதில் 3 எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வரவுகளாக உங்களுக்கு அதிர்ஷ்ட லாபங்கள் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்ட வரவு 3 விஷயத்தில் உண்டு. அதில் முதல் வரவு வெளிநாட்டு தொடர்பு, வேறு மாநிலத்தில் உள்ள நபர்களோட மூலமாக பண வரவு, வேறு மொழி பேசக்கூடிய மூலமாக பண வரவு. ஸோ இப்படி வெளி நபர்களால் வரவேண்டிய பணம் வசூலாகும், அவர்களால் ஆதாயம் உண்டு. 1. 2வது சொத்துக்கள் வரவு கண்டிப்பாக இருக்குது. சுய சம்பாத்தியமும் பூர்வ சொத்தும் கண்டிப்பாக இருக்கும். 3வது உறவுகள் வரவு, குழந்தை பாக்கியம் அல்லது வாழ்க்கை துணை மற்றும் அல்லது காதல் துணை கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த 3 வரவு அதிர்ஷ்ட வரவாக நிச்சயம் உண்டு. தமிழ் புத்தாண்டில் சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக இருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.